குருவே சரணம். இன்னைக்கு நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிற இந்த ஒரு ஏகபோக சுகங்கள், இந்த வசதியான வாழ்க்கை, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு அலுத்து போய் என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள தோன்றும். அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும் நேரத்தில் வந்து அப்பதான் வந்து கடவுள் வந்து நமக்கு தெரிவார். காரணம் வந்து நமக்கு அந்த மாயை வந்து நம்மளை கண்ணை வந்து மறைச்சிடுது. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, எதுவுமே நம்மக்கிட்ட இல்லாதம்போது இறைவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிறத விட, எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கிற சமயத்தில் இறைவான்னு சொல்லிட்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் உத்தமமான வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிறவியில் வந்து நம்ம ஏகபோகமான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம சில தீங்குகள் செய்கிறோம் அப்படின்னா, அதிகாரத்தை பயன்படுத்தி சில விஷயங்கள் நம்ம செஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிற போது, அதுவே வந்து அடுத்த ஒரு பிறப்புக்கு நம்ம இப்போயே வந்து ஒரு ரூட் காஸ்ட் போட்டுட்ருக்கோம் அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சனமான உண்மை. நம்மளுடைய சாஸ்திரங்களில் சொல்கிற விஷயமும் அதுதான். ஆனால் அதில் நம்ம சில யதார்த்தமான ஒரு உண்மை நம்ம பார்க்கும்போது, ஒரு கதையை நமக்கு சொன்னால் நமக்கு எளிமையாக புரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு பெரிய செல்வந்தர் வந்து மந்த்ராலயம் போயிருக்கிறார். பிருந்தாவனத்தை வலம் வந்துட்டு பிரதட்சணம் பண்ணிவிட்டு அந்த ஒரு பிருந்தாவனத்துக்கு முன்னாடியே வந்து உட்காந்து, குருராஜா என்கிட்ட வந்து செல்வம், நிலம் இருக்குது, பொருளாதாரம் இருக்குது, வசதி வாய்ப்புகள் நிறையா இருக்குது, அதிகாரம் இருக்குது, எல்லாமே இருக்குது, என்ன வேணாலும் உங்களுக்கு நான் செய்கிறேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து பேசிகிட்ருக்கார். சொல்லிவிட்டு அவர் ஊருக்கு கிளம்பிட்டார். அன்னைக்கு இரவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குருராஜர் வந்து அந்த செல்வந்தருடைய கனவுல வந்து வரார். அதாவது கனவுன்னா நமக்கு ஏதோ கனவு மாதிரி இல்லை. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரியல் லைஃப்பில் வந்து 2 பேருமே வந்து குருராஜரும் அந்த செல்வந்தரும் நேருக்கு நேராக உட்காந்து உரையாடுவது போல ஒரு காட்சி. ஆனால் அது வந்து அது கனவு. அப்படி ஒரு மாய பிம்பையை வந்து அவருக்கு பிம்பத்தை வந்து உண்டு பண்ணி அவர் சொல்லிகிட்டு இருக்கிறார். அவர் குருராஜர் வந்து அந்த செல்வந்தருடைய தலையில் வந்து கை வைக்கிறார். கை வச்சோன்னு இப்போ மெதுவாக கண்களை மூடி நடக்கிற விஷயத்தை மட்டும் பாருப்பா அப்படின்னு சொல்கிறார். குருராஜர் கையை வச்சோன்னே அவர் கண்களை மூடி பார்க்கும்போது, இன்றைக்கி இந்த செல்வந்தருடைய நிலம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மார்த்தட்டி கொண்ட அத்த செல்வங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு காலத்தில் வந்து ஒரு பெரிய ராஜாவுடைய நிலமாக இருந்தது. அவர் வந்து இது என்னுடைய நிலம், இது அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு, இது என்னுடைய நிலம், இது என்னுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லி அவர் கர்ஜனையாக பேசிகிட்டு இருக்கிறார். இன்றைக்கி வந்து இந்த நிலம் வந்து நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிற காட்சியை வந்து பார்க்குறாரு. அதே மாதிரி அந்த அதிகாரத்தில் அவருக்கு முன்னாடி உட்காந்துருந்த நபர்கள், அந்த நாற்காலியில் அமர்ந்திருந்த நபர்கள், அவங்களுடைய எல்லாத்தையுமே வந்து பார்க்குறாரு. பார்த்துட்ருக்கும்போது அவர் ஒரு நிமிஷம் வந்து அந்த செல்வந்தருடைய உடம்பெல்லாம் அப்படியே விறுவிறுத்து வேர்த்து போய் படார்னு கண்ணை திறந்து குருராஜான்னு சொல்லிட்டு காலில் விழுகிறார். என்னப்பா இது எல்லாத்துலேயும் நீ என்ன பார்த்தேன்னு சொல்லி குருராஜர் கேட்கும்போது, குருவே இன்னைக்கு இதெல்லாம் வந்து என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிகிட்டு இருந்தது எல்லாமே வந்து வேறு யாரோ ஒருத்தருடையது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதுதான் இப்போ நிதர்சனமான உண்மை. இதே தான் வந்து கிருஷ்ணர் வந்து கீதையில் வந்து சொல்லியிருக்கிறார். என்று எது உன்னுடையதோ அது நாளை வேறொருடையது அப்படின்னு சொல்கிறார்ல. அதே போல் இன்றைக்கி உங்களுடையது எது, உன்னுடையது எது, எல்லாம் நான் சம்பாதிச்சது, என்னுடைய வீடு, என்னுடைய செல்வம், என்னுடைய தோட்டம் அப்படின்னு சொல்லி எதெல்லாம் வந்து நம்மளுடையதுன்னு சொல்லிகிட்டு இருக்கோமோ அதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் வேற ஒருத்தவங்களுடைய இருந்தது தான். ஆனால் இன்றைக்கி அத்தனை பேர் கை மாறி இன்றைக்கி அது உங்ககிட்ட வந்து வந்திருக்கு. இது எல்லாமே வந்து இறைவன் நம்மளுக்கு கொடுத்த ஒரு பரிசாக நம்ம எடுத்து அதில் நம்ம அனுபவிச்சுட்டு அதை திரும்ப நம்ம கொண்டு போக போகிறதும் இல்லை. வரும்போது வெறுங்கையோடு தான் வந்தோம், போகும்போது வெறுங்கையோடு தான் போக போகிறோம். அதனால் வந்து இந்த லௌகீக வாழ்க்கைக்கு நம்ம வாழ்வதற்கு இறைவன் நம்மளுக்கு கொடுத்த ஒரு பரிசு, ஒரு பிரசாதமாக அதை நினச்சி அதை நம்ம வாழ்ந்து அனுபவிச்சுட்டு நம்ம விட்டுட்டு போகிறது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதுதான் யதார்த்தமும் கூட.
அந்த யதார்த்தமான வாழ்க்கைக்கு நம்ம வந்து வாழ ஆரம்பிக்கும் போதே நமக்குள்ளே அந்த ஒரு இருக்கிற அந்த ஒரு ஆணவம், அந்த பொறாமை, அந்த இதெல்லாமே வந்து மறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்வந்தர்கிட்ட வந்து சொல்லிட்டு அவர் மறைஞ்சிடுறார். அதனால் வந்து குருராஜர் வந்து நமக்கு சொல்கிற அந்த ஒரு விஷயம் அது ஒன்று தான். அவருடைய பக்தர்களாகிய நாம் வந்து அவரை முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம வணங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா, நமக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ஆணவம், அந்த ஒரு பொறாமை குணங்கள், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம தூக்கி எறிஞ்சிட்டு, அந்த ஒரு அன்பு கலந்த அந்த ஒரு நெஞ்சோட அந்த ஒரு யாரையுமே வந்து அந்த ஒரு கருணையான ஒரு பார்வையால் நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் போதே, ஒவ்வொரு நிமிஷமும் குருராஜர் வந்து நம்ம கூட இருந்துகிட்டே இருப்பார் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ண உணர்வுகளோடு நம்ம வாழ ஆரம்பிக்கும் போது, நமக்கு எந்த விதமான ஒரு தீங்கு செய்வதற்கும் சரி, நம்மளுக்கு அந்த மற்றவங்களுக்கு ஒரு கெடுதல் நினைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்குள்ளே நிச்சயமாக வராது. குருராஜர் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற பாடம், அவர் வாழ்ந்த காலத்தில் வந்து அவர் சொன்ன உபதேசம் அதுதான். மற்றவங்களை கஷ்டப்படுத்தி நாம் சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம்னா அந்த சந்தோஷம் வந்து நமக்கு நிலையானதாகவும் இருக்காது. அதே போல் மற்றவங்களை ஏமாற்றி நாம் அபகரிக்கிற அந்த ஒரு செல்வமாகட்டும், வேறு எந்த விஷயமாலும் ஆகட்டும், அதை திரும்பவும் நம்மிடமிருந்து எந்த வழியாக வந்ததோ அதே வழியில் திரும்பவும் நம்மக்கிட்ட இருந்து கைமீறி போகும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம நிறையா விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். அன்றாட நடக்கிற வாழ்க்கையில் அது உண்மை தான் அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கிட்டு, வாழ்கிற காலத்தில் யாரையும் வந்து துன்பப்படுத்தாமல், யார் மனதையும் வந்து நோகடிக்காமல், முடிந்தவரை வந்து அன்பாக இருப்போம். குருராஜருடைய பக்தர்களாகிய நாம் அதை நம்ம கடைபிடிக்கும் போது நிச்சயமாக குருராஜரை பற்றிய நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், இவை எல்லாமே வந்து மேலோங்கும். அவை நல்ல மனசில் வந்து நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் வர ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு அந்த தவறு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து காணாமல் போயிடும். குருராஜரை வணங்கும் ஒரு பக்தர்களும் முதலில் இந்த கர்வம், ஆணவம் இதை தூக்கி எறிந்துவிட்டு, அன்பு எனும் ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டு, குருராஜா இந்த அர்ப்பனுக்கு நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், நல்ல புத்தியை தாருங்கள் என்று தினமும் வேண்டிக் கொண்டால் அதுவே நமக்கு ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனையாக இருக்கும். நிச்சயம் இனி வரும் காலங்கள் மட்டுமல்ல, அடுத்து வரும் ஜென்மாவிலும் குருராஜரின் அருள் நிச்சயம் கிடைக்கும். இனி ஒரு பிறவி இருந்தால் அடுத்த பிறவியிலும் தாங்களே குருவாக இருந்து வழிநடத்த வேண்டும் என்று குருராயரிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். அவரின்றி நம்மை காக்க வேறொரு குரு இல்லை என்ற உணர்வோடு தினமும் அவருடன் உரையாடுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ ராகவேந்திராய நமः. பகவானே உனதருளில் என் உயிரும் அசைகிறது. பகவானே உனதருளில் என் உயிரும் அசைகிறது.